இங்க பாத்தீங்கன்னா பின்னணியில பாலமுரளி கிருஷ்ணா சார், எஸ் ஜானகி அம்மா, சுஜாதா. வாவ், என் கையில கூட இல்ல. நான் போட்டோ எடுக்கறேன். டெஃபினட்டா நாங்க அனுப்பியே விடுறோம் மேம். அக்காவோட பொண்ணா? ஏய் நீ பாடுவியா? இல்ல பாட மாட்டேன். இல்ல இல்ல இல்ல. ஹஸ்பண்டா இவங்க தான் வரும்னு தெரிஞ்சிருந்த அப்பா காதல் பண்ணியிருக்கலாம். நிப்புரா பின்னிதா அவளை குளிச்சு எடுத்து டக்குனு அவர் என்ன பண்ணா, அங்க இருந்த சேர் இருக்குல்ல மேம், சேகர், அதை எடுத்து 2 பேரும் காதலையும் பூசிட்டாரா. ஏன் இப்படி கேக்குறாங்க? அதுவும் முக்கியமான ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நாங்க சமைச்சிட்டு இருக்கோம், பதட்டப்படுறோம். தனியே நடை பழகி நான் தொலைந்தது ஞாபகமே, ஆகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் அழுதது ஞாபகமே. Attica Gold Company, RJ Vignesh Office. Powered by Dhanvantralaya Ayurveda Multi-Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். வெல்கம் பேக் டு Attica Gold Company, RJ Vignesh Office, powered by Dhanvantralaya Ayurveda Speciality Hospital மற்றும் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். பாட்டு எப்பயுமே ஒரு டைம் மிஷின் தான். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிரு. எந்த பாட்டை கேட்குறோமோ அதை நம்ம எப்போ கேட்டோம், அப்போ நமக்கு என்ன நடந்தது, யார் கூட இருந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறது தான் பாட்டு. ஸோ அப்படி இப்போ ஒரு டைம் மிஷினில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அந்த வீட்டில் உட்காந்து அப்படி அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில மெமரிஸை ஷேர் பண்ணலான்னு அப்படி ஒரு ஃபோட்டோ நெக்ஸ்ட் ப்ளீஸ். சூப்பர். இது வந்து முதல் முறையா பின்னணி பாடகி அப்படின்ற பெயர்ல உங்களுடைய பெயர் இடம்பெற்றது தமிழ்ல கவிக்குயில். மற்ற 3 ரோசஸ். எஸ். அண்ட் உங்களுடைய அது இந்திரால அன்கிரெடிட்டட், பட் இது வந்து கிரெடிட்டோட வந்த முதல் பாடல் பின்னணியில. இங்க பாத்தீங்கன்னா பின்னணியில பாலமுரளி கிருஷ்ணா சார், எஸ் ஜானகி அம்மா, சுஜாதா. வாவ், என் கையில கூட இல்ல. நான் போட்டோ எடுக்கறேன். டெஃபினட்டா நாங்க அனுப்பியே விடுறோம் மேம். இதுதான் அந்த பாடல் 1975 77 இல்லை? எஸ். ஸோ அடுத்து 3 ரோசஸில் பின்னணியில் அகெயின் அந்த செட் சுஜாதா அம்மா, பவதாரணி மேம், அனுப்பமா, கார்த்திக், ஸ்வேதா, பெஃபி, ரோஹினி. எப்படி இருந்தது இந்த ஃபஸ்ட்டு சாங் இந்த தமிழ்? அதுவும் தமிழ். எனக்கு ராஜா சார், தாசண்ணாவுக்கு நல்ல நெருங்கிய நண்பர் இல்லை. இப்போது அவங்களோட தாசண்ணாவோட ஒரு பிரதரோட வெட்டிங் சென்னையில் வி ஹேட் கம் ஃபார் அட்டெண்டிங் தட். இப்போ அந்த டைமில் தாசண்ணா அன்னைக்கு ஐ திங்க் அமர் சாரோட ஷோ, ஸ்டேஜ் ஷோ, அந்த கச்சேரி, அந்த கல்யாணத்தோட கச்சேரி இவங்களோட ப்ரோக்ராம் தான். இப்போ தாசண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க ஸ்டுடியோவுக்கு. அங்கே போய் பாட வச்சாங்க. ஸோ ஹி லைக் இட். அப்போவே கூப்பிட்டாங்க இது நெக்ஸ்ட் டே இந்த சாங். ஒரு இன்ஸ்டன்ஸ் போதுமே அப்படி இயக்க வைக்கிறதுக்கு. எஸ். ஸோ அந்த கல்யாணத்தில் தான் கிருஷ்ணன் சார், அதில் கிருஷ்ணன் சார் வேற, மோகன் சார் அது வேற பிரதர். அது கொஞ்சம் லேட்டர். அதுக்கு லேட்டர். அது ஒரு கதை இருக்கு. உங்களுக்கு 3 ரோசஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ரிலீஸ். ராஜா சார்னா அம்மாக்கு ராஜா சார், எனக்கு கார்த்திக் ராஜா சார். என்ன ஒரு ஆனால் அஃப்கோர்ஸ் சில்ட்ரன்ஸ் கோரஸில் நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்குக்கு முன்னாடி பாடுறது வந்து பாம்பே ரஹ்மான் சார். அங்கே தான் என்னோட ஃபர்ஸ்ட் இது. ஆனால் லீட் வோக்கல்ஸாக ஃபஸ்ட்டு இது 3 ரோசஸ் கார்த்திக் ராஜா அண்ணா வந்து அது எப்படி நடந்ததுன்னா, நம்ம நவராத்திரி கொலுக்கு ராஜா சார் வீட்டில் எவ்ரி இயர் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். ஆல் 9 days நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட கச்சேரி இருக்கும். ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் வந்து கலந்துப்பாங்க, வந்து பார்ப்பாங்க அந்த எல்லா ஆர்டிஸ்ட் பாடுறதும். சார் வந்து எல்லோருக்கும் வந்து தட்சிணை மாதிரி கொடுப்பாரு, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 11th standardல பவதாரணி அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் காம்படிஷனுக்கு ஜட்ஜு 10th standardல படிக்கும்போது அதுக்கு எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து அம்மா வந்து ஒரே சர்ப்ரைஸ். நான் பாடி கூட காமிக்கல அம்மாவுக்கு. காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி பவதாரணி அக்கா கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, பொண்ணு வந்ததே எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி பாடினா, நல்லா பாடினாலாம். ஸோ பவதாரணி நல்லா தான் பாடினாலே, ஸோ நீங்கள் வந்து நல்லா பாடினா, நீங்கள் வந்து கிளாஸ் அனுப்பிச்சி விடுங்க, கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பவதாரனே மறக்கவே முடியாது. அவங்க அந்த ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். அந்த
ஓ நமக்குள்ள ஒரு சிங்கர் இருக்கா அந்த மாதிரி. ஸோ 11th ஸ்டாண்டர்டில் வந்து பவதாரணி வந்து நவராத்திரி கொலு செலிப்ரேஷன்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. வீட்டில் போகும்போது கார்த்திக் ராஜா அண்ணா எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. யார் இல்லை சுஜாதா அக்காவோட பொண்ணு. சுஜாதா அக்கானா கார்த்திக் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அக்காவோட பொண்ணா? ஏய் நீ பாடுவியா? இல்லை பாட மாட்டேன். இல்லை யூ ஹாவ் டு ட்ரை, கம். அப்படியே கையோட கையா அந்த ரூம்ல இருந்து ரெக்கார்டிங் ரூம் அந்த வீட்டில் அவங்களோட வீட்டிலே கசினோட டைரக்ஷன் பார்த்தி பாஸ்கர் அவரோட மூவி தானே. ஸோ ஓகே ஹி டெஸ்டட் மை வாய்ஸ் அண்ட் ஹி செட் ஓகே ஹி கம் பேக் இன் few days we'll record your voice. அந்த மாதிரி வந்த சாங் ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு நாள்ல அப்படி ஒரே நேரத்துல அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய லெஜெண்டரி லீகசி. வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். இது ஏதோ ரெட்ரோ படத்துல ஹீரோ ஹீரோயின் டுயட் சாங் நினைச்சுக்காதீங்க, அவங்களோட ஸோ மோகன் சார் அங்க இருந்து மோகன் சார் சுஜாதாமா. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா அப்படி கண்ணில் ஒத்தி எடுக்கிற மாதிரியான அப்படி ஒரு பேர் மேம். நீங்க நான் நிறைய முறை சுஜாதாமாவை பத்தி பேசினாலே இமீடியட்டா மோகன் சாரை பத்தி பேசாதவங்களே கிடையாது. கரெக்ட். அப்படி ஒரு ஜென்டில்மேன் அவர். இப்படி அப்படின்னு அவரை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த காதல்? ஆக்சுவலி காதல்னு சொல்ல முடியாது. அவங்க எங்களோட ஷோஸுக்கு நிறைய ஷோஸுக்கு அவங்க ஆடியன்ஸில் இருப்பாங்க. தாசண்ணாவுக்கு ரொம்ப வருஷமாக அவங்களோட ஃபேமிலி தெரியும். அப்போது தாசண்ணாவோட குரு செம்பை வைத்தியநாத பாகவத் அவங்க தான் மோகனோட அம்மாவோட குரு. அம்மா நல்லா பாடுவாங்க கர்நாடிக்கு. அப்போது குரு சொல்லியிருக்காங்க பையனுக்கு சுஜாதாவே ஜெயஸ்தாஸ் கூட பாடுற அந்த சின்ன பொண்ணை நம்ம மாட்டு பொண்ணா எடுக்கக்கூடாது. அப்போ அம்மா சொல்லி ஐயோ அது சின்ன பொண்ணு பெருசாகிடுவாங்கல்ல. அப்போ எங்களுக்குள்ள ஒரு 12 years கேப் இருக்குது ஆக்சுவலி. பட் ஹி வாஸ் ஸ்டடிங் தாவன்கரே, நான் கேரளா கொச்சினில். பட் ஹி யூஸ் டு கம் ஃபார் ஷோஸ். தாசண்ணாவோட ஷோ எங்கே இருந்தாலும் நான் இருக்கும்ல எப்போ கூட ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் நான் தான். இப்போ இவங்க ஷோஸுக்கெல்லாம் வருவாங்க. அப்போ ஒரு ஐடியாவே இல்லை கஷ்டம். இப்போ லைவ் ஹஸ்பண்டாக இவங்க தான் வரும்னு தெரிஞ்சிருந்தா அப்போ காதல் பண்ணியிருக்கலான்னு இப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் லைஃப்பில் அப்பட்ட கிடைக்கல. அது ஒரு தனி சுகம் இல்லை. யாருமே தெரியாமல் ஒரு கள்ளக்காதல் அது இதுக்கு இருந்தது. ஓகே காதல் இது எங்களோட இது நல்ல தமாஷ். இது எங்களோட ஊட்டி ட்ரிப்பு இமீடியட்லி ஆஃப்டர் வெட்டிங் ஹனிமூன்னு சொன்னேன். இமீடியட்லி ஆஃப்டர் வெட்டிங் 3rd day எனக்கு எக்ஸாம்ஸு. ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீ டிகிரின்னு சொல்லுவோம் அப்போ தெரியுமா? இல்லை ப்ரீ டிகிரி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் பிஏ. ஃபர்ஸ்ட் இயர் பிஏக்கு என்னோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சுதான் நாங்கள் வெண்ட். அன்றைக்கி ஊட்டியெல்லாம் பெரியது. அவள் ஊட்டியில் போனால் அங்கே எங்களுக்கு ஒரு கசின் இருக்குது. அவங்களுக்கு ஹெரால்டு கார் தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஐ டோன்ட் திங்க் ஹெரால்டுன்னு ஒரு கார் இருந்தது. அது டூ டோர் தான். இப்படியே உள்ளே ஏறணும், முன்னாடி டோர் தந்த. அப்போ அந்த ஹெரால்டு காரை நீங்கள் எடுத்து போங்க, ஊட்டியெல்லாம் சுற்றி வாங்க. அந்த கார் எப்படி தெரியுமா? நான் மெதுவாக போய் கரெக்டான நல்ல இடம் வரும்போது நிற்கும். அது ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் சுற்றி பார்த்து வந்தோம். திரும்பி ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு கைடு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. நீங்கள் 2 பேர் தனியாக போகிறீங்கன்னு சொல்லி அது ஒரு அந்த ஓட்டிட்டு நினைக்கும் போதில் அந்த ஹெரால்கார் ஞாபகம் வரும். அதை விட ஷாக்கு பாருங்களேண்ணே. அதாவது மேம் வந்து கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போகாமல் ஹால் டிக்கெட் பண்ணி எக்ஸாம் போயிருக்காங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு படிப்பு மேலே. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கேட்டிருக்கீங்களா சார்ட்ட உண்மையிலே ஒரு யேசுதாஸ் சார் ஷோக்காக தான் வந்தாரா இல்லை உங்களை பார்க்க வந்தாரா? எல்லா ஷோஸ் இல்லை அவங்க அப்படி ஒன்றும் இல்லை. அவங்களும் அப்போதான் நாங்கள் நல்ல பசங்க. ஓகே எங்களுக்கு ஒன்றுமே அப்படி ஒரு
அது வேற தாசண்ணா அவங்க ஐயோ ஸ்ட்ரிக்ட்னா இப்படி பார்க்கக்கூடாது இப்படி பார்க்கக்கூடாது. ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தானே, இப்படியே நின்று ஆடியன்ஸ் பார்த்து தான் பார்க்கணும். திரும்பி ஏதாவது கிட்டார் சிரிச்சா சிரிக்காத அப்படி ஸ்ட்ரிக்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் இவன் கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சா. அந்த ஆனா அப்ப நீங்க லவ் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை அணுவாக தினம் தினம் இத்தனை வருடங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்குள்ள இன்னும் நிறைய வருடங்கள் இதே சந்தோஷத்தோட. இப்போ ஒண்ணு தோணுதுண்ணே, சொல்லுதாங்க. அதாவது ஆரோக்கிய ஆட் ஒன்று வரலன்னு என்னப்பா ஒரு ஃபேமிலி ஆரோக்கிய ஆட்ல கட்டுறீங்களா? உண்மையில அது கரெக்டான ஒரு ஃபேமிலி பார்த்தேன் பாருங்க. அன்பான அம்மா, பண்பான அப்பா, அழகான பொண்ணு, மிக அழகான பேத்தி, அழகா அந்த குடும்பமே பாருங்க ஒரு ஆரோக்கிய ஆட் மாதிரி இருக்கு. சூப்பர். அடுத்த போட்டோ மேமாது. எஸ், முதல் சேட் சிங்கிங்க. எஸ், இவர்தான் the man. அவங்க பேர் என்ன? டிஜே சாம். டிஜே சாம். கலக்குறீங்க. இப்ப பாருங்க வாழ்நாள் செட்டில்மென்ட், லைஃப் டைம் செட்டில்மென்ட் சாம்க்கு. ஏன்னா நீங்க வரீங்கன்னு சொன்ன உடனே, நீங்க வரீங்க இந்த மாதிரி ஷோ இருக்க போகுதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் கால் பண்ணது சாம்க்கு தான். சொன்னோன்னு அண்ணே என்னன்னே சொல்றீங்க, இன்னையில இருந்தே ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த அனுபவம் இது ஒரு அவார்ட் ஷோக்கு. ஆமா, இது பாருங்களே 1975 மார்ச் 23rd. So 50 years. 50 years. Yes. ஆமா எக்ஸாக்ட்லி 50 years. அது எங்களோட யுஎஸ் ட்ரிப், தாசண்ணாவோட யுஎஸ் ட்ரிப். கடைசி நிக்கிறது விஜய் தாஸ். ஆமா, திரும்பி நிக்கிறதுல அங்க இப்படி பார்த்துட்டு நிக்கிறது விஜய் தாஸ். நெக்ஸ்ட் அவனோட தம்பி விஷால். நெக்ஸ்ட் அம்மா எனக்கு அஞ்சலி அந்த ஃபர்ஸ்ட் வரி பாடுறதுக்காக மைக் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் சேர்ந்து ஒரு சாங் தாசண்ணா ஸ்டேஜ்ல பாட வைப்பாங்க. அப்போ அந்த சாங் அவ தான் ஸ்டார்ட் பண்ணுவா அன்னைக்கு. அஞ்சலி அந்த அம்மி அந்த முதல்ல வருமே ஃபர்ஸ்ட் அது நீதானா மேம்? இல்ல ஒரிஜினல் இல்ல, ஸ்டேஜ்ல. சூப்பர். அது இவளுக்கு விஜய்னா அவ்வளோ. இவங்களுக்கு என்ன 12 வயசு. ஆமா, இதுல 2 வயசு கரெக்டா. 70. நீ அதுல பட் குட்டியா? அதுல நான் 6 வயசு. எப்படி இருக்குல்ல, 2 பேருமே 6 வயசு 12 வயசுல மைக்க பிடிச்சா அவ்வளவு பேர் முன்னாடி. அதனாலதான் இன்னைக்கு 40,000 பேர் 50,000 பேர் கான்சர்ட் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அப்படி அங்க ஆரம்பிச்சு இங்க ஒரு டே 1 to 1 day அப்படி. இந்த வயசுல எங்க அம்மா வந்து மத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன எங்க அம்மா மைக்ல அடி தலையில படி ஓடு அந்த பாட்டு படி பாட்டு இதெல்லாம் ஒரு ஃபேமிலி சாங். பலருக்கும் ஃபேமிலி சாங். பிளாக் ஷீப்க்கு ரொம்ப வருஷமா இது ஃபேமிலி சாங். அது நீங்க படிக்கிறீங்க. சூப்பர் மேம். ஸோ அடுத்த போட்டோ. இதுக்கு தான் ஆக்சுவலா அந்த பாட்டு. அதுதான் இதுல நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். அம்மா அப்போ வந்து பீக் ஃபார்ம்ல அப்படியே நிறைய இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபோட்டோ ஷூட்டில் நாங்கள் போய் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தது. இது வந்து ரீசெண்ட்லி மலையாள மனோரமாவில் பெர்ஃபார்ம் பண்ண போகும்போது நாங்கள் அங்கே எடுத்தது. உண்மையிலே திருச்சி சுற்றி போடணும் 2 ஃபோட்டோவுக்குமே. சின்ன பிள்ளைகளது எந்த வயசில் நீங்கள் ஸ்வேதா ஃபுல் டைம் இன்டு சிங்கிங் வருவாங்கன்னு நினச்சிங்க? ரொம்ப சின்னதாக இருக்கும்போது பாட்டு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன். சசாரி ரி க மாமா பாப்பா அது தாசம் மாமா நம்ம இதுன்னு ஜண்ட வரிசை இது. அது தாசம் மாமா தான் ஜெயஸ்தாஸ் அவங்களே கூப்பிடுவாங்க. இவங்க தாசம் மாமா அப்படியே அந்த தாசம் மாமா லிரிக் வச்சு அந்த ஜண்ட வரிசை பாடுவாங்க. அப்போ தாசன் அப்போவே இவளுக்கு பாட்டுண்டு, இவளுக்கு பாடும். அவங்களோட வீட்டில் ஒரு பியானோ இருக்குது தாசனா வீட்டில். அதில் போய் அவங்க மடி மேலே இவளே உட்கார வைத்து கீபோர்டெல்லாம் எப்படி
டீச் பண்ணி சொல்ல முடியாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 4 years 5 years பாட்டு பக்கமே வரல. மேபி நான் வீட்டில் இந்த பாட்டு முடிஞ்சு வர்றது லேட்டு, அதுக்காக ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஐயோ இது ரொம்ப இல்லை, எனக்கு அம்மாவே கிடைக்கிறது இல்லை சுத்தமாக, அம்மா எப்போவும் ட்ராவல் அப்போ ஒரு கொஞ்சம் அது இருக்கும் சைக்கலாஜிக்கலி நான் நினைக்கிறேன். பாட்டு பக்கமே வரல. இப்போ ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு சிரிப்பு தான் அவங்களோட. ஆனால் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றுமே வர மாட்டாங்க. நாங்கள் விஜிபி அந்த மாதிரிலாம் போனால் வர மாட்டாங்க. ஸோ அப்போ அது மேபி அப்போ பாட்டு பக்கமே வரல. மாஸ்டர் நான் பாட்டு படிக்கிறதுக்கு மாஸ்டர் போட்டேன். பட் மாஸ்டர் வரும்போது ஓகே ஒரு கஷ்டப்பட்டு போய் படிக்குவா. முக்கியமாக அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. நோன்னு சொல்லிட்டு ஐயோ ஐஸ்கிரீம் இல்லாத விஷயம்லாம் நம்மளுக்கு. தென் கீபோர்ட் ஷி வாஸ் லேர்னிங். பட் 10th இது 8th 9th ஆனபோது அந்த அஃபினிட்டி ஸ்டார்டட். அது உள்ளே இருந்த ஆர்ட்டுன்னா ஒரு அது வேறு. அதுக்கப்புறம் அந்த டைமில் பட் ஐ குடண்ட் என்ன சொல்கிறது ஃபுல் டைம் எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா ரெக்கார்டிங்ஸ் வேறு, நிறைய ஷோஸ் இருக்குது. ரஹ்மான் கட்டே எல்லாம் லேட் நைட்டு, நெக்ஸ்ட் டே வேறு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அப்போ அந்த டைம்லேயே வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஸ்வேதா கட்டே பால்கனி, எங்களோட ரூமோட பால்கனியில் போயிட்டு அம்மா எப்போ வருவாங்கன்னு ஃப்ளைட்டு மோலாக அங்கே பார்த்து பிளெயின் போகும்போது இதில் அம்மா இருப்பாங்களா. என்னோட அம்மா தான் இவளோட ஃபுல் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10th ஆனதுக்கப்புறம் இந்த 3 ரோசஸுக்கெல்லாம் அப்புறம் ஷீ ஸ்டார்டட் ஃப்ளவரிங், ப்ளூமிங் அப்படி சொல்லலாம். அது அப்போது சித்ரா தான் மெயினாக எனக்கு யாருக்கிட்டே ஐ மீன் மியூசிக் கற்றுக் கொடுக்கணும், அவளுக்கு யாருக்கிட்ட போடணும் மியூசிக் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு நினைச்சு சித்ரா சொல்லியாச்சு. இப்படி பின்னி, கிருஷ்ணகுமார், ஸ்ருதி. ஏன்னா கீழே ஸ்ருதி இஃப் யூ ஐ மீன் லேர்ன் இன் தாழ ஸ்ருதி போட்டால் வாய்ஸ் கொஞ்சம் இதாகிடும், கொஞ்சம் ஒரு மெயில் டோன் வரும். மெயில் டோன் முடியாது, பேஸ் டோன் ஆகிடும். அப்போ ஃபிலிம்ஸில் பாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது பின்னியோட இது ஃபிலிம்ஸுக்கு எப்படி இருக்கோ அது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங் சொல்லி சித்ரா சொன்னா. அப்போ என்ன அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ சென்ட் ஹர் அண்ட் ஐ நியூ பின்னி ஆல்சோ ரொம்ப நல்ல சிங்கர். பின்னி தான் அவளை அங்க போனோம்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணீங்க? அவங்க ஐஸ்கிரீம் தான் அவங்க ஜமாய் பார்ட்டி. பின்னி யார் தெரியல உங்க சிவாங்கி இப்படி சொன்னாரா தெரியுது. பின்னி சேச்சி எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க சாப்பிட்டு தான் இருப்பாங்க ஜாலியா. மேம் சாப்பிட்டுட்டே பேசுவாங்க ஜாலியா. ஓ ஓகே. அப்ப அவங்க கொஞ்சம் ஃப்ரீ தான், ஜாலி ஃப்ரீயா தான், ரொம்ப ஜாலி. ஓகே. அந்த நகைச்சுவைலாம் ஒரு வார்த்தை காமெடிலாம் பண்ணுவாங்களா மேம்? அப்பா ஐயோ இந்த பின்னி இல்லை, அப்போ அது சிவாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பின்னி. எங்க கிட்ட நகைச்சுவை சொல்லுவாங்க மேம், காமெடி இந்த ஒரு வார்த்தை காமெடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மேம். இப்போ டக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த காமெடி ஒன்று சொன்னாங்க, ஒரு தடவை செட்டே சீரியஸாக சமைச்சிட்டு இருக்கோம். அப்போ பின்னி சேச்சி மேம் வந்தாங்க. அதிர்ச்சி நான் ஒரு ஜோக் சொல்லிட்டுமா கேட்டாங்க. சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சொல்லுங்க மேம். என்ன ஒரு விவசாயி வந்து மண்வெட்டியில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு வந்து 2 காதலர் இருந்து ஓடி வந்து டக்குன்னு விவசாய காதலே ஏதோ சொன்னாங்களாம். டக்குன்னு அவர் என்ன பண்ணா, அங்கே இருந்த சேர் இருக்குல்ல மேம், சேகர், அதை எடுத்து 2 பேர் காதலையும் பூசிட்டாராம். ஏன் இப்படி கேட்குறாங்க? அதுவும் முக்கியமான ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம், பதட்டப்படுறோம் மேம். அப்புறம் பார்க்கலாம். இல்லை ஏன் சொல்ல அதிர்ச்சி, ஏன் கேட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டா அவங்க தான் காதலை சேர்த்து வைங்க சொன்னாங்களாம். அதனால மேம் இதை சத்தியமா இதை உங்களுக்கே எப்படி இருக்க மேம்? அங்க பால் பொங்கி கீழே ஊத்திருச்சு மேம், பாலே இல்ல. பாதி பேர் மிரண்டு ஓடணும். இந்த மாதிரி நகைச்சுவை இப்ப பண்றாங்க மேம். இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பண்ணிருக்காங்களா? பின்னி மேம் தான் அவங்களோட குரு. நீ அவங்க குருவை பத்தி அவங்க இருக்கும்போது பேச இல்ல ஜாலியா தான் இருக்கும். குரு எங்க அதுவும் வந்து கிருஷ்ணன் சேட்டன். ஐயோ அவர் வந்து ஸ்பாட்லயே அடிப்பாரு. ஐயோ நம்மளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் தான் சேட்டா பாத்துங்களேன். அவங்க தான் உங்களை வடிவமைச்சாங்க கம்ப்ளீட்டா.
டோட்டலா பின்னி எப்படின்னா இன் எவ்ரி வே. இந்த பசங்க மாலை போடாத, கம்மல் போடாத, கரெக்ட், அதெல்லாம் போடாம தான் கிளாஸுக்கு போவாங்க. திட்டு போட்டு தொடணும். ஆமா, இப்போ சிவாங்கிக்கும் அதுதானே சொல்லுங்க. அப்படி சின்ன குழந்தையில இருந்து வந்து அதான். அப்புறம் சுஜாதா அம்மா, அப்புறம் இது யார்கிட்ட போகணும்னு சொல்றதுக்கு சித்ரா அம்மா, அங்க பின்னிமா. இப்படி வளர்ந்த ஒரு குழந்தை எப்படி இருக்கும் இல்லையா? திருப்பி இப்ப வளர்ந்து நீங்க இப்ப கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? அதுவும் இல்ல, இப்ப இவளனோட குரு நிறைய இதுல எந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு அந்த கோவிட் டைம்ல ஒண்ணுமே தெரியாது. மோளே எனக்கு சொல்லி கொடுறா. மேமோட பாட்டு நீ எதுமா அடிக்கடி கேட்டு ரொம்ப பிடிக்கிறது? இப்ப எங்களுக்கு எல்லா பாட்டும் இருக்கு. அடிக்கடி பாட்டு பாட்டு எனக்கு இந்த கொக்கரக்கோ அந்த பாட்டு மேம் கொக்கரக்கோ சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அடிக்கடி நான் கேட்கிற பாட்டு ஒண்ணு இருக்கும், சக்கரை இனிக்கிற இந்த பாட்டுலாம், அந்த பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பாட்டு, அம்மாவோட பாட்டு? நிறைய இருக்கு. ஐயோ இல்ல, எப்பயாவது அம்மாவை நீ இதை பாடம்மா எனக்கு அப்படி சொல்ற பாட்டு ஏதாவது சின்ன வயசுல இருந்து நான் இந்த பாட்டை சொல்லிட்டு இது பிடிக்கும் எனக்கு. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாலாட்டும். அம்மா கை கோர்த்து நடைப்பழகிய ஞாபகமே, தனியே நடைப்பழகி நான் தொலைந்தது ஞாபகமே, காகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் அழுதது ஞாபகமே. சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம், வெக்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம். சைடுல ஒரு 4 பேர் அவர் படுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க போல. என்னவோ பண்ணு பாட்டு வந்து எப்பயுமே 295 நாள் ஓடுனுச்சு இந்த படம். இந்த பாட்டுனால 290, எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நினைவு தெரிஞ்சு 250 நாட்களுக்கு மேல ஓடின படங்களே அந்த டைமுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 295 நாள் செலிப்ரேட் பண்ணாங்க அந்த படம். எங்களுக்கு இந்த படம்லாம் தெரியுது காரணம் இந்த பாட்டு தான். ஏன்னா நாங்க இந்த மாதிரி பாட்டு கேட்டு தான் ஜெயா டிவி ஒரு காலத்துல வெளில தெரிஞ்சதே இந்த பாட்டால தான். ஏதோ ஒரு பாட்டு. ஓகே சார். பார்த்தாயா உன்னாலை என் தோட்டத்தை காக்க பூத்தாயா. ஏகே பாட்டு. குட் பை டக்லி பாத்தீங்களா? குட் பை டக்லி பாத்தீங்களா? ஓகே, அந்த பாட்டு பயன்படுத்தியிருக்காங்க. த்ரிஷாவும் பண்ணும்போது வெளியில் தியேட்டர்ல பயங்கர சவுண்ட். அவரை பத்தி என்னோட ஹீரோங்க. சித்ராம்மா எனக்கு ஒரு 2வது அம்மா. இவ்வளோ பாசம். ஒரு சிங்கப்பூர் மலேசியா ஏதோ ஒரு ஷோக்கு போய் அங்கே ஃப்ராடு, அந்த ஸ்பான்சர் ஃப்ராடு. டென்ஷன் என்னோட முகத்துல ஏறி இருக்கும்ல. என்ன டென்ஷனா?